ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பூந்தி பொரிக்காம ரொம்ப ஈஸியான மெத்தட்ல குறைவான எண்ணெயில மோட்டிச்சூர் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்ல எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் கடலைப்பருப்பு 2 முறை தண்ணியில் அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற விடணும். நான் ஏற்கனவே கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன். இப்போ நான் இதை 2 பேட்சாக மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். தண்ணி சேர்க்காம அரைக்கணும். லட்டு சாப்பிடும்போது கடலைப்பருப்பு வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஊற வச்ச தண்ணியை வடிய விட்டுட்டு ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு அந்த தண்ணியும் நல்லா வடிய விட்டுட்டு சேர்த்து அரைக்கும்போது நமக்கு கடலைப்பருப்போட வாசனை கொஞ்சம் கூட லட்டில் தெரியாது. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் குறைவான எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் மிதமான சூடு வந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை கையிலேயே இந்த மாதிரி லேசாக வடை மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே கலர் மாறாமல் ஒரு 80% பண்ணால் போதும். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பூந்தி பொரிக்கும் போது நிறைய எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதிகமாக எண்ணெய் குடிக்காது. லட்டு குடிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும், அதிகமாக எண்ணெய் இருக்காது. இப்போ நான் இதை 3 பேட்சாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கலரும் மாறல. உடைச்சா பாருங்கள், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இதை உடச்சி காட்டுறேன். உள்ளே நல்லா வெந்திருக்கு, வெளியவும் நல்லா கலர் மாறாமல் கிறிஸ்ப் ஆகாமல் இருக்குது. எண்ணெயும் அதிகமாக குடிக்கல. பூந்தி லட்டுவை விட இது கம்மியாக தான் எண்ணெய் எடுக்கும். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இதை சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கொரப்பாக வேணுனாலும் அரைக்கலாம். நான் நல்லா பூ மாதிரி இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன். இதை 2 பேட்சாக போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்க்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே சர்க்கரை தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இதில் கலருக்காக ஒரு பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர், ஒரு 2 பிஞ்ச் ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், சேர்க்காம கூட செய்யலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம். ஃபுட் கலர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். லோ ஃப்ளேமுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்ச பூந்தி இதில் சேர்த்துடலாம். பூந்தி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கம்பி பதம், பாகு பதம் எதுவுமே பார்க்க வேணாம். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ், அதாவது பாதாம், முந்திரி, பிஸ்தா, உலர் திராட்சை, இது எது வேணாலும் சேர்க்கலாம். நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே ஆற விட்டுடலாம். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் நான் உருக்கிட்டு சேர்க்குறேன். இந்த நெய் நம்ம நட்ஸ் சேர்க்கும் போதே சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துட்டு மூடி வைக்கலாம். நான் மறந்துட்டு அதனால இப்போ சேர்க்குறேன். நெய் சேர்க்காம கூட நீங்கள் லட்டு பிடிக்கலாம். நல்லா லட்டு பிடிக்க வரும். நெய் சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கையிலேயே இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். லட்டு பிடிக்கும்போது கை நிறைய பூந்தி அள்ளி நல்லா அழுத்தி உருட்டி பிடிங்க. கையில் நல்லா அழுத்தி உருட்டி பிடிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஷேப் வந்ததும் கட்டை விரலில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கட்டை விரலில் அழுத்தி பிடிக்க வரலன்னா நீங்கள் கையிலேயே நல்லா அழுத்தி பிடிச்சி உருட்டிட்டு 2 கையிலையும் லேசாக உருட்டலாம். உருட்டும் போது பொறுமையாக உருட்டணும். ரொம்ப வேகமாக உருட்டினீங்கன்னா லட்டு உடஞ்சிடும். நான் மறுபடியும் இன்னொரு லட்டு உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். கை நிறைய பூந்தி எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்ததும் கட்டை விரலில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிங்க. அப்படி கட்டை விரலில் அழுத்தம் கொடுத்து பிடிக்கிறது உங்களுக்கு வரலன்னா கைகளால் லேசாக உருட்டி விடுங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மோட்டிச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். குறைவான எண்ணெயில் ஈஸியான மெத்தடில் சுவையான மோட்டிச்சூர் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போடுற சுவையான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.